சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன போட்டிகள் நடைபெற இருக்கின்றன, விவரம்? வணக்கம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை விளையாட்டு மேம்படுத்தும் விதமாக தனியாக விளையாட்டு ஒரு துறை இன்று தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறார்கள். அந்த உருவாக்கப்படும் வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விளையாடுவதற்கான தொடர்ச்சியான பயிற்சிகளும் சிறப்பு பயிற்சியாளர் மூலமாக அந்தந்த மாவட்ட மூலியமாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் கோப்பை என்ற அடிப்படையில் அந்த போட்டிக்கான தற்போது நேரு ஸ்டேடியத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த போட்டியானது தமிழகம் முழுக்க நடக்கிறது. 234 தொகுதிகளும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களும் விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்பதாகவும் அவர்களையும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கொண்டு வருவதற்காக அடிப்படையில் தான் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் கோப்பை என்ற அடிப்படையில் அந்த போட்டிகளானது துவங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகம் முழுக்க நடைபெற இருக்கிறது. இறுதியாக இந்த போட்டியை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு கோப்பை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தடகள போட்டி, அதே போல தமிழகத்திற்குரிய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் இந்த போட்டிகளில் உள்ளடங்கும். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது நேரு மைதானத்தில் இந்த போட்டியை துணை முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இன்று துவங்கி வைக்கப்படும் இந்த போட்டியானது 234 தொகுதிகளிலும் இந்த போட்டி விரிவடை செய்யப்படும். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக வீரர்களை உருவாக்கும் பொருட்டும் மேலும் தனியார் நிறுவனங்கள் மூலியமாக விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி தன்மையும் புதிய பயிற்சியாளர்களும் நியமிக்க இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே தற்போது இந்த போட்டியானது துவங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போட்டி நடைபெற்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.